ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கேஎஃப்சி சிக்கன்ஸ் அதோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வெனஸ்டே. இது ரொம்ப லேட் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறது. இது ஆக்சுவலி வெனஸ்டே நியூ இயர் அன்னைக்கு எடுத்தேன் நான். ஆனால் சில காரணங்களால் இந்த வீடியோ போட முடியல. ஸோ அதனால் இப்போ நான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இது லொக்கேஷன் யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வெனஸ்டே நியூ இயருக்கு அதுமா முதல் நாள் செம்ம க்ரௌடுங்க. உள்ளே பார்த்தீங்க நீங்களே பாருங்கள். நல்ல வேளை நான் அவங்களோட ஆப்பில் ப்ரீ புக் பண்ணிட்டேன். ப்ரீ புக் பண்ணனால டேக் அண்ட் டெலிவரி கொடுத்துட்டாங்க. டெலிவரி கொடுத்தா தான் வரமாட்டேங்குது. ஏற்கனவே இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு. அதில் டெலிவரி பிக்கப்னு வந்துருச்சு. ஆந்திவேன்னு சொல்லிட்டு 1 ஹவராக காமிச்சு. அப்புறம் போய் அங்கே போய் கேட்டதுக்கு சாரி சார், அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் பில்லை காமிச்சதுக்கப்புறம் சரி இந்த வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த ட்ரிப்பு டேக்வே போட்டேன். டைம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அந்த டயத்துக்கு போயிட்டேன். பார்த்தா செம்ம க்ரௌடுங்க. எல்லாம் பில் பண்ணுறவங்களாம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆச்சு. பில் பண்ணி 3/4 மணி நேரம் கழிச்சு வாங்கிட்டு போகிறாங்க. இது வெனஸ்டே ஸ்பெஷலு. உங்களுக்கு தெரியும் கேஎஃப்சியில் வெனஸ்டே ஸ்பெஷல் ஒரு 12 பீஸ் 360 சம்திங் வந்துச்சு எனக்கு அவங்களோட ஆப்பில் புக் பண்ணால். இதே நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் புக் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 480 490 சம்திங் வந்துடும். அப்போ ஸ்விக்கியில் ஆஃபர் போடுறேன்னு சொல்லி போடுவாங்க. ஆனால் உங்களுக்கு டேக்ஸி கிக்ஸ்னு எல்லாம் சேர்த்து அந்த ப்ரைஸுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அவங்களோட ஆப்பில் புக் பண்ணிங்கன்னா ரொம்ப சீப்பு. ஸோ அதனால் நான் அவங்க ஆப்பில் புக் பண்ணி போய் வாங்கிட்டு வந்துட்டேன். சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. அந்த மசாலாலாம் தூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பருங்க. அதுக்கு 4 டிப்பு 3 சாஸ் பாக்கெட்டும் தந்தாங்க. அதில் டிப் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. இது வெறும் சிக்கனாக நான் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா கிரிப்ஸியாக சூப்பராக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு அந்த டிப்பை மட்டும் காமிக்கிறேன். 4 ஃப்ளேவரில் கொடுத்துருந்தாங்க இந்த டிப்பு ஃபுல்லாக. ஆனால் இந்த ட்ரிப்பு வெறும் மைனஸ் மட்டும் வரல எனக்கு. 4மே கொஞ்சம் காரமான இது தான். 1 பெப்பரு மசாலா அந்த மாதிரி டிப்ஸ் இருந்துச்சு. இந்த டிப்பெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அது போக 4 டொமேட்டோ சாஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் டிஷ்யூ பேப்பரு இது தாங்க உள்ளே இருந்துச்சு. இந்த டிப்பு ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணால் ரொம்ப காரம். சாப்பிட்டு பார்த்து சரி இதை என்ன பண்ணலாம் பார்த்தா சாஸை ஊற்றி விட்டு 2ஐயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சுங்க. இது அங்கேயே ட்ரை பண்ணலாம் சாப்பிட்டு. ஆனால் அங்கே க்ரௌடு ஓவருங்க. ஸோ அதனால் பிக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வீட்டுக்கு கொண்டு வரக்குள்ள ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இதை சூடாக சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இந்த வெனஸ்டே ஸ்பெஷல் இன்னும் நிறையா காம்போஸ்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் யார் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் ஃபுட் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா மதுரை தாங்க. ஓகே, பாய்.